என்னதான் காதலா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா அவ தூரத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியுமா? அதனால்தான் அப்படி சொன்னேன். இதுக்கு எதுக்கு சார் அவ்வளவு சந்தேகம்? சத்தியம் மேடம் உங்களை நிச்சயமா தேடி வருவாங்க சார். உங்க லவ்க்கு அவ்வளவு பவர் இருக்கு சார். பிரபு, என் மருமக உன் மேல வச்சிருக்கிற அன்பை டெஸ்ட் வச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? விடுங்க பெரியப்பா, சத்யா அண்ணே இதுல ஜெயிப்பாங்க. சத்யா நம்ம புள்ள, கரெக்டா சொன்ன டைம்க்கு சிங்க மாதிரி வந்து நிப்பா பாரு. சத்யா அண்ணே ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக மட்டும் எங்க எல்லாரையும் நீ கூப்பிட்டிருக்க மாட்டேன். வேற ஏதோ காரணம் இருக்கு. நீ ஏதோ சர்ப்ரைஸா செய்ய போறேன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லலாம்ல? இது வரைக்கும் சத்யா கிட்ட பிரபு லவ் சொல்லல. லவ் சொல்றதுக்கு தான் நம்மள வர வச்சிருக்கான். அப்படி எதுவும் நடக்க கூடாது தேவிகா. பிரபு சத்யா கிட்ட தான் லவ் சொல்லவே கூடாது. அது எப்படியாவது நாம தடுக்கணும். அன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டவசமா சத்யா உன்னை ஃபயர்ல இருந்து காப்பாத்திட்டா. அத நம்பி இவ்ளோ பெரிய சிட்டில உன்னை தேடி கண்டுபிடிப்பான்னு நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற பிரபு. சரி, இப்ப சத்யா உன்னை கண்டுபிடிச்சா நீ என்ன பண்ண போற? ஏற்கனவே அவ எந்த விதத்திலயும் உனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா நீ அதை விட்டுட்டு சத்யாக்கு ஏதோ எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருக்க. அண்ணா, அண்ணி பாவம் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம ஆளுங்களை வச்சு சத்யா கிட்ட இந்த இடத்த சொல்லிடுவோமா? இல்ல அதெல்லாம் வேணாம். சத்யா அப்படியாவது கண்டுபிடிச்சு வந்துடும். சார், மேடம் ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஆனாலும் ஒரு பக்கம் எனக்கு திக்குன்னு இருக்கு சார். இருந்தாலும் உங்க விளையாட்டு ரொம்ப ஓவர் சார். ஒருவேளை மேடம் வரல என்ன சார் பண்ணுவீங்க? அப்போ அவங்க உங்க மேல வச்சிருக்க லவ் பொய்யா? நீங்க மேடத்தை ஏத்துக்க மாட்டீங்களா? எனக்கு ரவுடி பேபி மேல 100% நம்பிக்கை இருக்கு. அவ என்ன கண்டுபிடிப்பா. அவகிட்ட என்னோட லவ் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். கடவுளே, சத்யா மரத்தை எப்படியாவது வர வச்சிருங்க. என் நெஞ்செல்லாம் படபடன்னு வெடிச்சிரும் போல இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப். டேய், வெளியூர் போறோம், செயினை காசாக்குறோம், ஜாலியா இருக்கும். என்ன சொல்ற? ஆமா சூப்பர் ஐடியா. என்னடா பண்றது?
எந்திரி. ரவுடி பேபி, அவள் பேபி டேய், தாலிங்கிறது உங்களுக்கு எல்லாம் வெறும் தங்கம் தாண்டா. ஆனா பொண்ணுங்களுக்கு இதான் உசுறு. இந்த தாலி அமுல் பேபி எனக்கு கட்டினது. இத போய் திருடுற. திருடுறியாடா? திருடுறியா? ஓடு, திரும்ப பாக்காம. நிர்மலா, பிரபு என்ன சொல்ல போறான்? ஏதாவது ஐ லவ் யூ அது இதுன்னு சொல்லி நம்ம தலையில குண்டு தூக்கி போட்டுருவானோ? நடக்கிற பில்டப்ப பார்த்தா எனக்கும் பயமா தான் இருக்கு. ஐயோ, சரிப்பா பிரபு, அதான் சத்யா வந்துட்டால, இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? ஆமாமா, சொல்லு, எங்களெல்லாம் எதுக்கு வர சொன்ன? பொறுங்க சித்தி. பொறுத்த மட்டும் இப்ப என்ன சொல்ல போற? சத்யாவை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க சொன்ன மாதிரி சத்யா இப்பவும் சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கா. இவ ஒன்னும் உன்னை தேடி எல்லாம் கண்டுபிடிக்கல. பண்ண அடிதடியில ஏதோ எதேச்சியா உன்னை பாத்திருக்கா, அவ்வளவுதான். இதுல நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. அண்ணி ஜெயிக்கணும்னா அன்னிக்கு 1000 பிரச்சனை வரதா செய்யும். அத சமாளிச்சுதானே வரணும். இப்ப வந்தாங்கல்ல. ஆமாமா, சத்யா துரத்தின திருடன் இங்க இருக்கு வரணும். இதெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். கடவுளுக்கு எதை எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னு கண்டிப்பா தெரியும். ரிசல்ட்ட பாருங்க மேடம், கரெக்ஷனை பார்க்காதீங்க. இது எங்க குடும்ப விஷயம். வீடியோ கேம ஜெயிச்சிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிட்டதா சந்தோஷப்பட முடியாது. பிரபுவும் சத்யாவும் விளையாட்டுத்தனமா போட்டி வச்சுக்கிட்டு பெரிய மனுஷங்க நம்மளையும் கூப்பிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரபு, கேம் முடிஞ்சதுல? சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அம்மா, சத்யா நீ ஜெயிச்சிட்டா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதா அண்ணன் சொன்னார்ல, அது என்னன்னே தெரியல. அதுக்குள்ள போலான்ற. சௌமியா, கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசிட்டு இருக்க. பிரபு, வா கிளம்பலாம். தேவிகா வா. சித்தி, ம்? வழி அங்கல்ல, இப்படி போனோம். இதுதான் வெளிய போற வழி. அங்க எங்க இருக்கு வழி? அந்த வழி கோயிலுக்கு வெளியில போறதுக்கு. என் வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு வழி இந்த பக்கம் இருக்கு. என்ன அமுல் பேபி இது? என்னத்துக்கு இந்த ஏற்பாடுலாம்? நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. பிரபு, சர்ப்ரைஸ் ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கு. பாஸ், இப்போ என்னதான் பண்றீங்க? ஒண்ணும் புரியல. எனக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. மாப்ள, இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். என்னை கண்டுபிடி பார்க்கலாம் ரவுடி பேபிட்ட சொன்னேன். அவ என் மேல வச்சிருக்க லவ் சோதிக்கிறதுக்காக இல்ல. சத்யா என் மேல எவ்வளவு லவ்வோட இருக்கான்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கதான். சோதிக்கிற அளவுக்கு ரவுடி பேபியோட லவ் சின்னதும் இல்ல, அதை சோதிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. இப்ப இந்த ஏற்பாடு எதுக்குன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடதான்.